ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமா பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமாவில் வந்து ரொம்ப எப்படி வந்து ட்ராமா வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி டெவலப் ஆச்சுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் எப்போது எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலுமே வந்து ஒரு எஸ்ஏமாக தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து எஸ்ஏ க்ரியேட் பண்ணவே சஃபர் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்படி எஸ்ஏ மாதிரி க்ரியேட் பண்ணிட்டா அதில் வந்து நான் எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு ஆட் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு நல்லா மார்க்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ போகலாம். எஸ்ஏக்கு ரொம்ப முக்கியமானது சினாப்சிஸ் போட்டு தான் எஸ்ஏ எழுதணும். அதில் அப்போ தான் நீங்கள் என்னென்ன டாபிக் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்கிறது தெரியும். ஓகே, லெட்ஸ் கோ. Introduction. The development of drama from 1557 to 1561 was a period of drama introduction and development, and a variety of styles of drama introduced and the stage play increased. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1557லேருந்து 1561 வரைக்கும் அந்த ட்ராமானுடைய டெவலப்மெண்ட் பீரியட் இது தான். அந்த பீரியடில் தான் ட்ராமா வந்து இன்ட்ரடக்ஷன் ஆகிருக்குது, அப்புறம் டெவலப் ஆகிருக்குது, நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் ட்ராமாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது, ஸ்டேஜ் ப்ளே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜ் ப்ளே அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த மேடை நாடகம் சொல்லுவாங்க இல்லையா. ஆரம்ப காலத்தில் தேட்டர்லாம் இல்லாதப்போ, இப்போ நம்மளுக்கு தேட்டர் இருக்குது, பட் அப்போது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது வந்து ஸ்டேஜ் ப்ளேங்கிறது மேடை நாடகம் தான். அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The beginnings of the English drama வந்து என்னன்னா, the origin of the drama is, அதாவது இங்கிலீஷ் ட்ராமானுடைய பிகினிங் வந்து என்ன அப்படின்னா, the origin of the drama is religious. அதாவது ஃபஸ்ட்டு ட்ராமான்னு வர்றப்போ எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு மதத்தின் அடிப்படையில் மதத்தினுடைய கதையை எடுத்து தான் வந்து ட்ராமாவை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? It grew out of the literary religious ceremony of the church. ஒரு சர்ச்சில் ரிலீஜியஸாக செரமோனி நடக்கணும் அப்படின்னா அது ஒரு ட்ராமா மாதிரி நடந்திருக்கு. ஸோ லிட்ரலாக ட்ராமா அப்படி தான் வந்து ஆரிஜின்னா அப்படி தான் வந்து துவங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அரஸ்டிங் எபிசோட்ஸ் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் அ கிரைஸ்ட் அண்ட் காஸ்பிள் ஸ்டோரிஸ் வெர் இல்லஸ்ட்ரேட்டட். அதாவது கிரைஸ்டனுடைய வாழ்க்கையும் காஸ்பிள் ஸ்டோரிஸ் தான் வந்து நிறைய வந்து நடித்து காமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. த பர்ஃபார்மர்ஸ் ஆக்டட் இன் த ஸ்டோரி இன் அ சைலண்ட் ஷோஸ். அதாவது பர்ஃபார்மர்ஸ்லாம் வந்து அந்த ஸ்டோரியில் வந்து ஒரு கதாபாத்திரங்கள் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும் அந்த நாடகம்லாம். அது ஒரு வார் மாதிரியும் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும் அந்த நாடகம்லாம். பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு படத்துக்கு போனோம் அப்படின்னா அதில் எவ்வளோ சாங்ஸ் இருக்குது, எவ்வளோ ஒரு வயலண்ட்டான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், சத்தமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த ஷோஸ் எல்லாமே. ஒன்லி த கிளர்ஜி டுக் பார்ட் இன் இட். அதாவது கிளர்ஜி அப்படின்னா யாருன்னா, சர்ச்சில் இருக்கக்கூடிய இப்போ போப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிளர்ஜின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சாரி. ஸோ அவங்க தான் வந்து இந்த ட்ராமாலேயும் அவங்க நடிப்பாங்களாம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ட்ரூப்ஸ் வேர் ரிட்டன் மோஸ்ட்லி இன் லாட்டின் அண்ட் ஃப்ரெஞ்ச். இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து எதில் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா முதல்ல லாட்டினில் தான் எழுதப்பட்டிருக்கு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் மொழியில் எழுதப்பட்டிருக்கு. ஆல் ஆஃப் தீஸ் பிளேஸ் வர் ரிட்டன் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் வித்தின் த சர்ச். அதாவது இது எல்லா பிளேஸுமே வந்து ரிட்டன் பண்ணி எங்கே பர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா சர்ச்குள்ளேயே தான் நடந்திருக்கு. எதுவுமே வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கலாம் இல்லை, சர்ச்குள்ளேயே தான் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் நடந்திருக்கு. லூடோஸ் டி செட் கேத்ரீனா இன் 1110 was the first recorded dramatic performance in England. அதாவது இந்த ஒரு ட்ராமா தான், லோடஸ் டிசெட் கேத்ராங்கிற ஒரு ட்ராமா ப்ளே தான் முதல்ல இங்கிலாண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு ட்ராமாட்டிக் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட்னால் வந்து ரைட்டிங் ரெக்கார்டடாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸாக இது பண்ணுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. இது ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மிராக்கிள் பிளேனால் வந்து என்ன அப்படின்னா, மிராக்கிள் பிளே டீல் வித் த லைஃப்ஸ் ஆஃப் சயின்ஸ். அதாவது புனிதர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த மிராக்கிள் பிளே சொல்லும் ஃபுல்லாக. அதாவது இந்த மேடை நாடகத்தில் இது ஒரு இப்போ ரொமான்டிக் பிளேன்னு சொல்லுவாங்க இல்லையா, காமெடி பிளே, ட்ராஜடி பிளேன்னு. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்ததில் மிராக்கிள் பிளே தான். ஸோ இட்ஸ் பர்பஸ் வாஸ் டிடாக்டிக் அப்படின்னா வந்து ஒரு ரிலீஜியஸ் ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த நாடகத்தினுடைய
இந்த நாடகத்தினுடைய ஒரு வேலை என்ன அப்படின்னா மக்களுக்கு போய் கருத்தை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான். த சர்ச் ஹேட் திஸ் ட்ராமா அண்டர் கம்ப்ளீட் கண்ட்ரோல். அதாவது சர்ச் தான் வந்து சர்ச்சில் இருக்க கிளர்ஜி இவங்கெல்லாம் வந்து இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட்டாக அந்த கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் இருக்கணும், இந்த சீன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இஷ்டத்துக்கு யாருமே போட்டுற முடியாது. ட்ராமாங்கிறது யார் நடிக்கணும் எல்லாமே வந்து அவங்க மட்டும்தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. The performances were given in the church buildings. அதாவது சர்ச் பில்டிங்குள்ளே தான் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. த ப்ரைஸ்ட் வேர் த ஆக்டர்ஸ். ப்ரைஸ்னால் அதுவும் சர்ச்சில் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் ஆக்டராக நடிச்சிருக்காங்க. த லாங்குவேஜஸ் யூஸ்டு வாஸ் லாட்டின்கிற மொழியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் யூஸ்டு டு இன்ஸ்ட்ரக்ட் த பீப்புள் in the truth of the religion. It increased in popularity. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ மக்களுக்கு வந்து மதத்தினுடைய உண்மையெல்லாம் சொல்கிற மாதிரி இருந்துச்சு, அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த ட்ராமாங்கிற ஒரு விஷயத்த. ஸோ அதனால பாப்புலாரிட்டி அதிகமாக இருந்துச்சு, இந்த நாடகத்தை பார்க்க வர கூட்டம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லார்ஜர் க்ரௌட் விசிட்டட் த சர்ச். ஆனால் இந்த ட்ராமா பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் வந்து சர்ச்சுக்கு வந்துச்சு பார்க்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவ் இட் வாஸ் டேக்கன் ஃப்ரம் த சர்ச் டு த வில்லேஜ். அதுக்கப்புறமேல என்ன ஆயிடுச்சுன்னா சர்ச் பில்டிங்கில் நடக்காமல் வில்லேஜில் கிராமத்துக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிச்சு. முதல்ல வந்து ஃப்ரெஞ்ச் இருந்திருக்கு, தென் இங்கிலீஷ் சப்ஸ்டியூட் த லாட்டின். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த மொழிலாம் வந்திருக்க ஃப்ரெஞ்சும் லாட்டினும் தான் இருந்திருக்கு. அப்புறமேல என்ன ஆச்சுன்னா லாட்டின்கிற மொழியை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இங்கிலீஷில் அந்த ட்ராமாலாம் ப்ளே ஆகிருக்குது, அந்த மொழியில் ப்ளே ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபஸ்ட் ரெக்கார்டட் மிராக்கல் ப்ளே இஸ் லூடோஸ் டி செட் கேத்ரீனா ஆக்டட் இன் 1110. ஓகேவா, ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ப்ளே தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட மிராக்கல் ப்ளே. இது வந்து மிராக்கல் ப்ளே. த மிராக்கல் ப்ளே miracles were popular until the 16th century when the Elizabethan drama replaced them. அதாவது மிராக்கிள்ஸ்லாம் வந்து இந்த ப்ளேலாம் வந்து 16th century வரைக்கும் தான் பாப்புலராக இருந்துச்சு. அதுக்கப்புறமேல் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எலிசபெத்தன் ட்ராமாலாம் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மிராக்கிள் ப்ளே வேர் டிவைட் இன்டு 2 groups. அதாவது மிராக்கிள் ப்ளே வந்து 2 குரூப்பாக வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் கிவன் அட் கிறிஸ்மஸ் கனெக்டட் வித் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட். அதாவது அவங்க கொடுக்கப்பட்ட கதைகள் எப்படி இருக்குன்னா 2ஆக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் அட் ஈஸ்டர் கனெக்டட் வித் இஸ் டெத் அண்ட் விக்டரி. அதாவது ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸில் ப்ளே ஆகுமா அந்த மிராக்கல் ப்ளே, அது வந்து பர்த் ஆஃப் கிரைஸ்ட்டை பற்றி சொல்லுமா, கிரைஸ்ட் பிறந்தது அவங்களுடைய வரலாற்றை சொல்லுமா. செகண்ட் வந்து இந்த மிராக்கல் ப்ளே வந்து எப்போ ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா ஈஸ்டரில் ப்ளே பண்ண போகிறோம். அப்போ வந்து அவங்களுடைய டெத் அண்ட் விக்டரி பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்ட்ரி பிளேஸ் டீல் வித் த சப்ஜெக்ட் டேக்கன் ஃப்ரம் த பைபிள். அதாவது மிஸ்ட்ரி ப்ளே வந்து எதை வந்து டீல் பண்ணுது அப்படின்னா பைபிளில் இருக்கிற சப்ஜெக்ட் எடுத்து தான் வந்து டீல் பண்ணுது. தே ஆர் ஆல்சோ கால்ட் கார்பஸ் கிறிஸ்டி ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ட்ரி ப்ளேலே ரொம்ப ஃபேமஸான ப்ளே வந்து கார்பஸ் கிறிஸ்டி ப்ளேஸ் தான். ஸோ இது வந்து 4 சைக்கிளாக வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த செஸ்டர் பிளேன்னு சொல்லிட்டு 25 பிளேஸ் இந்த மிடில் ஆஃப் த 14th century ப்ளே பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து 15th century கான்வென்ட்ரி சைக்கிள்னு சொல்லிட்டு 42 பிளேஸ் ப்ளே பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி திரும்பி 15th century தான் 31 பிளேஸ் வேக்ஃபீல்ட் சைக்கிளில் ப்ளே பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு யார்க் சைக்கிள்னு சொல்லிட்டு 48 பிளேஸ் வந்து 1569 ப்ளே பண்ணப்பட்டிருக்கு. Each of this begins with the creation of the world, the fall of the man, the life of the Christ, the crucifixion, the resurrection, ascension and closes to with the last judgment. அதாவது இதில் இருக்க எல்லா பிளேலையும் எதை பற்றி சொல்லுவாங்கன்னா இந்த உலகம் எப்படி உருவானுச்சு, மனுஷன் எப்படி வந்து உருவானா, கிரைஸ்டுடைய வாழ்க்கை எப்படி, அந்த சிலுவையில் அடைக்கப்பட்டது எப்படி, உயிர்த்தெழுதல் எப்படி, ஒரு ஆசஷன் அப்படின்னா வந்து ஒரு ஏற்றம் வந்தது எப்படி, அந்த மாதிரி லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. இந்தந்த விஷயங்கள்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இந்த மிஸ்ட்ரி பிளேயில். நெக்ஸ்ட் மொராலிட்டி பிளேஸ் வித் டிடாக்டிக். த கேரக்டர்ஸ் வேர் பர்சோனிஃபைட் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். அதாவது மொராலிட்டி பிளே வந்து டிடாக்டிக்காக இருக்கும், அதுவும் ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டதை தான் சொல்லும். த கேரக்டர்ஸ் வேர் பர்சோனிஃபைட் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். அதாவது அதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்தை பர்சனிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் டைப்ஸ் ஆஃப் மென்டல் அண்ட் மாரல் குவாலிட்டிஸ் ஆர் ரெப்ரசன்ட் அஸ் அ டைப்ஸ். அதாவது
மாரல் குவாலிட்டியை தான் வந்து ரிப்ரசன்ட் பண்ணும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ், ஃப்ரீ வில், த 5 சென்சஸ், குட் அண்ட் பேட் ஏஞ்சல்ஸ், எவ்ரி மேன், இந்த மாதிரியான கேரக்டர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் வாஸ் அ கிரேட்டர் ஃப்ரீடம் இன் அ பிளாட் அண்ட் கேரக்டர். அந்த கேரக்டர்லேயும் அந்த பிளாட்லேயும் வந்து நிறைய ஃப்ரீடம் இருந்துச்சு. இந்த மிஸ்ட்ரி பிளே, மிராக்கிள் பிளே கம்பேர் பண்ணுறதுக்கு நீ இப்போ இவங்க தான் நடிக்கணும் அப்படின்லாம் சட்டன்ஸில் கிளர்ஜி ப்ரைஸ்லாம் நடிச்சிருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிறைய ஃப்ரீடம் இருந்துச்சு நடிக்கிறதுல. த அப்ஸ்ட்ராக்ஷன் ஸ்டார்டட் டு ரிசம்பிள் இண்டிவிஜுவல்ஸ், மொராலிட்டி வாஸ் ஃபில்டு வித் காமெடி. அதாவது மொராலிட்டிங்கிற ஒரு பிளே வந்து காமெடியாகவும் அதை வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நோ எக்ஸாம்பிள்ஸ் எவ்ரி மேன் 1500. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளே. மொராலிட்டி பிளேயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது வந்து எவ்ரி மேன் இன் 1500 மொராலிட்டி பிளே. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு மொராலிட்டி பிளே. அதர் வெல் நோன் மொராலிட்டிஸ் ஆர் ப்ரைட் ஆஃப் அ லைஃப், கேஸ்டில் ஆஃப் பர்சீவரன்ஸ் இன் த மிடில் ஆஃப் த 15th century. இது ரெண்டுமே ரொம்ப வெல் நோன். பட் எவ்ரி மேன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளே. ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்டர்லியூட். Many interludes are only modified forms of morality. அதாவது இந்த இன்டர்லியூட்ங்கிறது என்ன அப்படின்னா மொராலிட்டியோட ஒரு மாடிஃபைடு ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் மோர் சாட்ரிக் தென் அ ரிலீஜியஸ் ஆர் மாரல். இது வந்து ரொம்ப வந்து சாட்ரிக் அப்படின்னா ரொம்ப கிண்டலாக இருக்கும். இந்த பிளே எல்லாமே ரொம்ப சிரிப்பு வர மாதிரி இருக்கும். ரிலீஜியஸாகவும் மாரலாகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு காமெடி பிளே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஃபார்ம் க்ரூ அப் வந்து 16th century. 16th century தான் இந்த ஃபார்மே வந்து க்ரூ அப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இன்டர்லியூட் ஆர் அ ட்ராமாட்டிக் சீன்ஸ். இதில் இருக்க இன்டர்லியூடில் வந்து எல்லாமே ட்ராமாட்டிக் சீன்ஸாக இருக்கும். எதுவுமே வந்து இந்த பைபிள்லேருந்து எடுத்தது அந்த மாதிரிலாம் இல்லாமல் சும்மா ட்ராமாட்டிக்காக இருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் கிவன் அட் அ டின்னர்ஸ், என்டர்டைன்மெண்ட் வித் த மியூசிக், சாங்ஸ், தே ஒரிஜினேட்டட் இன் த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸ். அதாவது இன்டர்லியூட் வந்து எப்போ கொடுக்கப்படும் அப்படின்னா ஒரு டின்னர் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, மியூசிக்லாம் பின்னாடி ஓடும்ல, அந்த மாதிரி நேரங்களில் ஒரு ப்ளே மாதிரி கொடுக்கப்படும். என்டர்டெயின்மெண்ட் வித் த மியூசிக் அண்ட் சாங்ஸ், அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும், ஹியூமர் சென்ஸோடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த ட்ராமாலாம் நடக்கிறதுல இந்த மொராலிட்டி பிளே, இந்த மிஸ்ட்ரி பிளே இதெல்லாம் அப்போ இன்டர்வல் மாதிரி கொடுப்பாங்களே 10 நிமிஷம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த இன்டர்லியூடுங்கிற பிளேலாம் வந்து ஆக்ட் பண்ணப்படும். ஓகேவா? ஸோ ஜான் ஹேவுட் வாஸ் த மோஸ்ட் கிஃப்டட் ரைட்டர் ஆஃப் அ இன்டர்லியூடு. அதாவது ஜான் ஹேவுட் தான் வந்து ரொம்ப வந்து இன்டர்லியூட்லேயே வந்து ரொம்ப கிஃப்டட் ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி ரோட் பிட்வீன் 1520 to 1540 அவர் எழுதியிருக்காரு. அவரோட ஃபேமஸ் ஒர்க் தான் the 4 Ps about 1520. அதாவது 4 Ps அப்படின்னா வந்து அவரோட ஃபேமஸ் ஒர்க். In his 4 Ps, a palmer, a pardoner, a apothecary, a peddler exchange stories. அதாவது என்னென்னா இந்த 4 பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இந்த பால்மர், a pardoner, a apothecary, a peddler. இப்போ வந்து இவங்க 4 பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஸ்டோரிஸ் தான் அந்த 4 Pஸில் சொல்லுவாங்க. ஸோ another interesting interlude is called the play of the weather. the play of the weatherங்கிறது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இந்த 4 Pக்கு அப்புறம் இந்த 4 Pஸ்க்கு அப்புறம் மேல் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்லியூட்னா என்ன அப்படின்னா the play of the weather. The beginnings of the regular comedy and the tragedy அப்படின்னா the influence of a classical drama. அதாவது பழமையான அதாவது ரிலீஜியஸ் ட்ராமாலாம் வந்து அதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு எஸ்பெஷலி ஆஃப் அ பிளவுஸ்டர்ஸ் அண்ட் டெரன்ஸ் இஸ் எவிடென்ட் இன் நிக்கோலஸ் உடல்ஸ், ரால்ஃப் ராய்ஸ்டர் அண்ட் டாய்ஸ்டர் தி இயர்லியஸ்ட் எக்ஸ்டென்ட் காமெடி. அதாவது என்னென்னா பிளவுட்டர்ஸ் அண்ட் டெரன்ஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு கிளாசிக்கல் ட்ராமா. அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதனால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு நிக்கோலஸ் உடல்ங்கிறவங்க ஒருத்தவங்க ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ட்ராமா வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் த ஃபஸ்ட் இங்கிலீஷ் காமெடி ஆஃப் த கிளாசிக்கல் ஸ்கூலில் இதான் ஃபஸ்ட் இங்கிலீஷ் காமெடி. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ட்ராமா நேம் தான். விச் இஸ் டிவைட் இன்டு ஆக்ட்ஸ் அண்ட் சீன்ஸ். இட் இஸ் அ ப்ளே இன் அ 5 acts. இந்த ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர்ங்கிற ட்ராமா வந்து ஆக்டாகவும் சீனாகவும் பிரிக்கப்பட்டு 5 actsல ப்ளே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபஸ்ட் கம்ப்ளீட் ட்ராஜடி இன் இங்கிலீஷ் ஆஃப் த செகண்ட் டைப் இஸ் ஃபெரக்ஸ் அண்ட் போரக்ஸ், better known as a Corbedo, which was written by Tom Norton, Thomas Sackville. அதாவது
ஒரு கம்ப்ளீட் ட்ராஜடி ட்ராமா ஆனால் இங்கிலீஷில் எது இருந்துச்சு அப்படின்னா ஃபெரெக்ஸ் அண்ட் போரெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய இன்னொரு பேர் தான் வந்து கார்பர்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரால் எழுதப்பட்டுக்கு அப்படின்னா தாமன் நார்டன், தாமஸ் சாக்வைல், இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதினா தான் இது. இன் இட் அப்பியர் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்னேக் அண்ட் ட்ராஜடி. ஸ்னேக்கன்னா வந்து ஒரு பிளேஸோட நேம், ஓகேவா. ஸ்னேக் அண்ட் ட்ராஜடியை பற்றி ஒரு மெயின் ஃபியூச்சரை பற்றி, அதனுடைய மெயின் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொல்லுது. இட் இஸ் அ மானஸ்ட்ரஸ் கிரைம் டாமினேட்ஸ். இது வந்து ஒரு க்ரைம், ட்ராஜடினாலே என்ன, ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயம் எண்ட் ஆகும், ஒரு கொடூரமாக இருக்கும், யாராச்சும் இறந்து போவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ க்ரைம் டாமினேட்டாக இருந்திருக்கு. த மோட்டிவ் ஃபார் த க்ரைம் இஸ் ரிவெஞ்ச் ஃபார் சம் இயர்லியர் ராங். அப்படின்னா யாரோ முன்னாடி செஞ்ச தப்புக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இந்த ட்ராமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன். So as a consequence, development of drama in English literature reflects evolving societal values, innovative storytelling and diverse artistic expressions over centuries. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமா வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு சொசைட்டல் வேல்யூஸை வந்து எவால்வ் பண்ணப்பட்டிருக்கு, ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு இனோவேட்டிவ் வந்திருக்குது, ஒரு ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராமா எவால்வ்ஸ் என்ரிச்சிங் லிட்ரரி ஹிஸ்ட்ரி. ட்ராமா எப்போ வந்துச்சோ அப்போலேருந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சரில் ரொம்ப என்ரிச்சிங்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஸ்ஸே வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமாங்கிறது ஒரு ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட் தான் மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இந்த பீரியடில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ளே எதுனா மிஸ்ட்ரி ப்ளே, மொராலிட்டி ப்ளே அண்ட் இன்டர்வியூட் தான், ஓகேவா. ஸோ இது ரொம்ப 3மே ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ளே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அண்ட் இஃப் யூ வாண்ட் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் இட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.